தெலுங்கானா தனி மாநிலம் கோரி உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளனர். ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தெலுங்கானா பகுதிகளிலிருந்து தேர்வான 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் கட்சி பாகுபாடின்றி ராஜினாமா கடிதங்களை அளித்துள்ளனர். ராஜினாமா கடிதங்கள் மீது இன்னமும் முடிவு எடுக்கப்படாத நிலையில் தெலுங்கானா போராட்டத்தின் மையக்களமாக விளங்கும் ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் தனி மாநிலம் கோரி திங்களன்று காலவரையற்ற உண்ணாவிரதத்தை துவங்கினர். இந்த போராட்டத்தில் தெலுங்கானாவின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து 10,000 மாணவர்களை திரண்டு வரச் செய்ய தெலுங்கானா போராட்டக் குழு திட்டமிட்டிருந்தது. ஆனால் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக ஹைதராபாத்தில் தடை உத்தரவை போலீசார் பிறப்பித்தனர். அதோடு உஸ்மானியா பல்கலைக்கழகத்தை நோக்கிச் செல்லும் அனைத்து சாலைகளிலும் தடுப்புகளை ஏற்படுத்தி மாணவர்களின் வரத்தையும் தடுத்தனர். பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றிலும் ஏராளமான போலீஸ் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரீம்நகர், வாரங்கல் போன்ற மாவட்டங்களிலிருந்து வரும் மாணவர்களை போலீசார் கைது செய்வதாக உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். We have given a call by the entire Telangana Students JAC for thousands of students to come to Usmania University Arts College, but the police deployed in the districts and also all around Usmania University is stopping the students to come here and do this peace demonstration of this fast unto death. Anyways, the students inside Usmania University have come forward and are sitting on a fast unto death, and the crowd will be increasing. However, how much the police tries to stop the students and the non-political organizations, let it be the advocates, the doctors and the employees, they are coming forward to Usmania University Arts College. போராட்டத்தை பிசுபிசுக்கச் செய்வதற்காக போலீசார் மேற்கொள்ளும் கைது நடவடிக்கைகளுக்கு தெலுங்கானா கூட்டு போராட்டக் குழுவினர் கண்டனம் தெரிவித்ததோடு போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்றும் உறுதிபட தெரிவித்தனர். அதே நேரத்தில் மாணவர்களும் சாகும் வரை உண்ணாவிரதத்தை நடத்துவதில் தீவிரமாக இருப்பதால் உஸ்மானியா பல்கலைக்கழக வளாகத்தில் போலீஸ் மற்றும் மாணவர்களிடையே மோதல் ஏற்படும் பதட்டமான சூழல் நிலவுகிறது.